கர்த்தர் யாரு, அவருடைய குணம் என்ன, அவருடைய சுபாவம் என்ன, அவரால் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது, அதெல்லாவற்றையும் வேதம் காண்பிக்கிறது. என்ன செய்ய முடியாதுன்னு, அவரால் செய்ய முடியாத என்னமும் இருக்கான்னு ஒரு கேள்வி உங்கள் மனசில் வரும். அவரால் பாவம் செய்ய முடியாது. அவர் முழுக்க முழுக்க பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். கர்த்தரால் முடியாத காரியங்கள் வேற நிறைய இருக்குது. பாவம் செய்கிறவனை, பாவத்தை பார்க்க முடியாது அவர்னால. இதெல்லாம் நம்ம எதில் தெரிஞ்சுக்கிறோம்னா, வேதத்தின் மூலமாய்த்தான் தெரிந்து கொள்ளுகிறோம். அதை விட்டுட்டு பொதுவாக சொல்லிடுவாங்க, அவரால் எல்லாம் செய்ய முடியும். நம்ம செய்கிற பல காரியத்தை கர்த்தரால் செய்ய முடியாது. நம்ம குடிச்சிட முடியும், விரிச்சிட முடியும், ஒரு லாகிரி வஸ்தை உபயோகப்படுத்தி விட முடியும், ஒரு பாவத்தில் சாக்கடையில் விழ முடியும். கர்த்தரால் முடியுமா? அது முடியாது. அப்போ நம்ம அதை பார்க்கும்போது அவர் முழுவதும் பரிசுத்தர். அதை செய்ய முடியாது மாத்திரமல்ல, செய்கிறவனை பார்க்கவும் முடியாது.